சென்னை நுங்கம்பாக்கத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். இப்போ இவர் சொல்றாரு நம்ம சொல்லும்போது அப்ப இவங்களும் அதுதான் ஃபாலோ பண்ணாங்களா? அதான் எங்களுடைய கேள்வி. எனவே இதெல்லாம் ஒரு அண்ணன் துரைமுருகன் சொல்வது என்பது அவர் எப்போதுமே ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடியவர். எனவே இந்த விஷயத்தில் ஒரு நகைச்சுவையாகத்தான் இதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தெளிவாகவே முழுமையளவிற்கு உலகம் அறிந்தது, தமிழ்நாட்டு மக்கள் அறிந்தார்கள். எந்த அளவுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அதே போல் ஃப்ளைங் ஸ்குவாடும் போயிட்டு அங்கே கட்டுக்கட்டா பணத்தை எல்லாம் கைப்பற்றியது நிச்சயமாக மூடி மறைக்க முடியாது. பூசணிக்காய் இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு பணமலையை மூடி மறைக்க முடியாது. எனவே பணத்தின் மூலம் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்கின்ற அந்த நினைப்புக்கு முழுமையானவருக்கு மூடு விழா செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஜனநாயகம் என்பது காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பணம் அதிக அளவில் கைப்பற்றப்பட்டிருக்கு, அங்க தேர்தலை நிறுத்த வேண்டும் நீங்க வலியுறுத்துகிறீர்கள்? இல்ல எங்களுடைய கருத்து, ஒரு திமுக வேட்பாளர் தவறு செய்கிறார் என்பதற்காக எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதே போல அந்த தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. ஏன்னா அவரை சட்டத்தின் வழிமுறைகளை ஆராய்ந்தறிந்து சம்பந்தப்பட்ட வேட்பாளரை, அதாவது திமுக வேட்பாளர் தான் அவருடைய ரிலேட்டட், அதாவது சொந்தக்காரர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களிலும் அதே போன்று அவருக்கு நெருக்கமான உறவுகளிலுமிருந்து அந்த பணம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. எனவே தான் நாங்கள் தேர்தல் கமிஷனில் கூட தெளிவாக என்ன சொன்னோம்னா, இதை நீங்கள் கராபரேட் பண்ணிட்டு ஒரு விசாரணை செய்து முழுமையளவிற்கு இதற்கு திமுக வேட்பாளர் தான் காரணம் என்பது உலகே தெரிகின்றது. எனவே அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவரை தகுதி நீக்கம் செய்வதுதான் ஒரு முறையானதாகும். எனவே அவரை தகுதி நீக்கம் செய்துவிட்டு தேர்தல் நிற்பதற்கு வாய்ப்பளிக்காமல் மற்றவர்களை தேர்தலில் அனுமதித்து ஒரு நியாயமான, சுதந்திரமான, நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலை. ஏன்னா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற நிலையில் இவங்க தோற்றுருவாங்க தெரிஞ்சு இவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு 10 லட்சம், ஒரு இடத்துல 50 லட்சம் வச்சுட்டு இன்கம் டேக்ஸுக்கு தகவல் கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தல் நிறுத்து, இந்த தொகுதி நிறுத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி செய்யக்கூடாது. எனவே இதில் நடுநிலைமையாக விசாரணை செய்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அவர்கள் பணம் என்பது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர்களும் விசாரணை செய்தால் இதான் வரும், அது உண்மை. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க தகுதி நீக்கம் செய்யறான் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. அதுதான் சொல்றேன், வீடை காலி பண்ணிட்டு வாங்க வாங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்தமா தொடச்சிட்டார். வீட்டுல எதுவுமே இல்லை, இப்போ எல்லாம் வேற இடத்துல வச்சிருக்காங்க எல்லாம். அதனால இப்ப வாங்க வாங்க வாங்கன்றாரு. அதனால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் எங்கெங்க வச்சிருக்காங்கன்றது, யார் யார் வச்சிருக்காங்கன்றது. கண்டிப்பா எஸ்கேப் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் சரி, நான் பர்டிகுலர் எதிர்கட்சின்றது இல்லை. யார் கருப்பு பணமோ அதே போல வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு பேரிடியுது. அதனால இப்போ என்னன்னா, திமுகவுடைய நிலையும் சரி, அதே போல கூட்டணி கட்சி நிலையும் சரி, இப்போ வாக்குகள் கேட்கறதை விட அவங்களுடைய ஒரே எண்ணம் பணமூட்டையை தூக்கின்னு ஊர் ஊரா எஸ்கேப் ஆகிற வேலையை தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அதனால அவருடைய தந்தை யாரு, திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலினுடைய தந்தை திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் பராசக்தி ஒரு படத்தில் பாடுவார், ஓடினால் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் சொன்ன பத்தியா. அது மாதிரி இப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் பணத்தை மூட்டையை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அடுத்தது யாரு யாரு இல்லை, அதாவது ஏட்டிக்கு போட்டி என்பது எப்போதுமே கூடாது. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அது மதிக்கப்படணும். எனவே மதத்தை நம்ம டச் பண்ணவே கூடாது. மதம் என்பது அவங்களுக்கு ஒரு வழிபாடாக இருக்குது. அவருடைய அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் மதங்கள்.
எனவே அதை வந்து கொச்சைப்படுத்துகின்ற வகையிலோ இல்லை வந்து ஒரு வேறு வகையான வழியிலோ அதை வந்து அவமதிக்கின்ற வகையில் யாருமே வந்து பேசினா வந்து அது யாராக இருந்தாலும் அது தவறு தான். எனவே அதற்காக போயிட்டு வந்து பெரியார் சிலை வந்து ஏட்டிக்கு போட்டு உடைப்பது என்பது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் உடைத்தாலும் சரி பெரியார் மதிக்கப்பட வேண்டிய அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து வீரமணி இது திக தலைவர் திரு வீரமணி அவர்கள் ஒரு யாராக இருந்தாலும் சரி தெய்வத்தை வந்து நிந்தனை செய்யக்கூடாது. எனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஒன்றே குலம் வந்து ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் அண்ணாவுடைய தத்துவம். எனவே அவரை பொறுத்தவரை வந்து தேவன் இருக்கிறான் என்றுதான் அவருடைய அந்த கொள்கையும் கூட. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த தெய்வத்தை நிந்தனை செய்வது என்பது யாராலுமே வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் வந்து பொதுமக்கள் கருதுகின்றார்கள். எனவே அந்த வகையில வந்து அவர் வந்து சொன்ன கருத்து தெளிவா இருக்கு. ஒரு மதத்தையும் சரி அதே போல ஒரு தெய்வத்தையும் சரி இழிவுபடுத்துகின்ற வகையிலே அவருடைய பேச்சு இருந்தது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒன்று. இரண்டாவது, அவர் வந்து பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் இடத்துல வந்து அந்த கருத்தை போய் அவங்க வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு எல்லாருக்குமே தெரியுது அவர் வந்து தெய்வத்தை பழிச்சிருக்காரு, அதே போல மதத்தை பழிச்சிருக்காரு. இவர் சொல்றாரு அப்படி பேசியிருந்தால் என்ன, பேசிதான் இருக்காரு அவரு. எனவே இப்படி வந்து ஒரு நிலை எப்படிப்பட்ட நிலை என்பது தயவுசெய்து பாருங்க. அதாவது குடும்பம்லாம் வந்து கோயிலுக்கு போனோம், எல்லாம் வந்து சாமி கும்பிடணும், விழுந்து கும்பிடணும். ஆனா உள்ள ஒரு வேஷம் வெளியூர் ஒரு வேஷம், இதுதான் வந்து ஆமா இவ்வளோ ஒரு வேஷம் வெளியூர் வேஷம். திருநூறு வச்சா வெளியில் அழிக்கிறது, உள்ள போய் பட்டை போட்டுக்கிறது, உள்ள போய் பட்டையை போட்டுட்டு முழுமையான அளவுக்கு வந்து உட்காந்துட்டு ஜபம் பண்றது, சாமி கும்பிடுறது, எத்தனை வேலையும் சர்வசாதாரணமா திமுக நடக்குது. ஸ்டாலினும் உள்ள செஞ்சிட்டு இருக்காரு, வெளியில வந்தாதான் அழிச்சு வர்றது. எதுக்கு இந்த நடிப்பா? உலகமாக நடிப்புடா சாமி. அதான் நான் சொல்ல புதிய படையில் அப்பா அது சிவாஜி கணேசன் சொல்லுவார், நடிப்பா இதுன்னு வருது, எல்லாம் நடிப்பான்னு வரு. அந்த மாதிரி இப்ப திமுகவே நடிப்பான்ற மாதிரி ஆயிப்போச்சு. தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி அடுத்த நிமிடமே கலைஞ்சிரும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். தேர்தல் முடிவுகள் வந்து வரும்போது திமுகவும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி முதல்ல அந்த கூட்டணி கட்சிகள் வந்து உரு தெரியாமல் குலைந்து போயிடும். திமுகவிலே பல பிரச்சனைகள் எழுதிங்க. அது அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த தோல்விக்கு பிறகு அவங்க தோல்விக்கு பிறகு அண்ணன் தம்பி சண்டை நடக்கும். இந்த சண்டையில் வந்து யார் வெல்வார்கள் அதுதான் வந்து உலகம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் இது. அதனால இதான் வந்து ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடந்து எங்களுக்கு முடிவுகள் வந்து ஜனநாயக ரீதியிலே வந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக எங்கள் பக்கம் இருந்து அவர்களை ஒதுக்கிவிட்டு அதனுடைய வெளிப்பாடு மே 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணும்போது திமுக கூட்டணி படுதோல்வி என்று வரும்போது நான் சொன்னதெல்லாம் நடக்கும்.